ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு அழகான விநாயகர் சதுர்த்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கான களிமண்ணை நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு களிமண் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இவர் தான் என்னுடைய தங்கச்சியோடைய சின்ன பையன் வசீகரன், அவர் பேர். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த களிமண்ணை எடுக்கிறாருன்னு. எடுத்துட்டாங்க, அந்த கவர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஓகே களிமண் எடுத்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். எடுத்துகிட்டு வந்த களிமண் எல்லாத்தையும் இப்போ கீழே கொட்டிட்டு அதில் இருக்கிற அந்த கல், தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்ன ரொம்ப சாஃப்டாக ஆக்கணும் அந்த களிமண்ணை. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இவர் தான் என்னுடைய தங்கச்சியோடைய பெரிய பையன், பேர் கிஷோர். ஸோ இவர் தான் அதை மேக் பண்ண போகிறாரு. அவங்க தம்பி தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு கூட. பாருங்கள், அதில் இருக்கிற எல்லா கல்லையும் மண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த மண்ணை ரொம்ப சாஃப்டாக ஆக்கி இப்போ தண்ணி ஊற்றி அதை அந்த களிமண் சாஃப்டாக க்ளேவாக ரெடி பண்ணிட்டாங்க. எடுத்துகிட்டு ஒரு அட்டை பாக்ஸ் எடுத்து பேஸில் வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பேஸ்மெண்ட், அந்த விநாயகர் சிலையோடைய பேஸ்மெண்ட் இது. ஸோ இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த விநாயகருடைய உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. ஸோ 2 பால் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. 2 பால் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த மேடையில் நடுவில் வச்சுட்டு அந்த தொடப்ப குச்சியோடைய சப்போர்ட்டில் அந்த 2 பாலையும் வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருவம் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதோடைய விநாயகர் சிலையுடைய காது 2 பக்கமும் ரெடி பண்ணுறாங்க. ஸோ காது ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். அழகாக காது ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், விநாயகருடைய தும்பிக்கை, தந்தம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த விநாயகருடைய கிரீடம், ஸோ அதுவும் அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த விநாயகர் சிலையோடைய அற்புதமான உருவம் வந்துருச்சு. 1 இல்லை 2 3 சிலையை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம காசு கொடுத்து எவ்வளோ வேணால் வாங்கிடலாம். பட் இந்த மாதிரி உண்மையான திறமையை வந்து ஊக்குவிக்கிறதுனால குழந்தைங்களுடைய அறிவும் மென்மேலும் வளரும். அதில் ஒரு சந்தோஷமும் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி திறமை உள்ள குழந்தைங்களுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸு. பாருங்கள் எவ்வளோ அற்புதமான சிலைகளை உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த உண்மையான திறமைக்கு வாழ்த்து சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த மாதிரி உண்மையான திறமைகளை நீங்கள் ஆதரிக்கணும். நன்றி.